அப்புறம் 250 முதல் 350 டிகிரில டீசல். இப்படிதான் அந்த ஒவ்வொரு எரிபொருளும் தனித்தனியா பிரிக்கப்படுது. இந்த அளவுக்கு அத்தியாவசியமான ஒன்ன நம்ம இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாடு எப்படி சமாளிக்குதுன்னு அடுத்ததா பார்க்கலாம். இந்தியாவிலையும் சொந்தமா எண்ணெய் வளங்கள் இருக்கு. ஆசியாவிலேயே பழமையான எண்ணெய் கிணறு அசாம் மாநிலம் திக்பாயில இருக்கு. அதே போல அரபிக்கடல்ல இருக்கிற மும்பை ஹை, ராஜஸ்தான் பாலைவனத்தில் இருக்கிற மங்களா ஃபீல்டு, இதெல்லாம் முக்கியமான இடங்கள். ஆனா நம்ம தேசத்தோட பிரம்மாண்டமான தேவைக்கு முன்னாடி இந்த உற்பத்தி கடல்ல ஒரு துளிக்கு சமம் நாங்க. உண்மையில 85%. ஆமாங்க, நம்ம கிட்ட சொந்த வளங்கள் இருந்தாலும் நம்ம மக்கள் தொகைக்கும் இங்க ஓடுற பல கோடி வாகனங்களுக்கும் தேவையான கச்சா எண்ணெயில 85% ரஷ்யா, ஈராக், சவுதி அரேபியா மாதிரியான வெளிநாடுகள்ல இருந்து தான் நாம இறக்குமதி செஞ்சாகணும். அதனாலதான் உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில சண்டை நடந்தாலும் நம்ம ஊர்ல பெட்ரோல் விலை உடனே எகிரிடுது. நம்மளோட இந்த அதீத சார்பு நிலைதான் உலகளாவிய ஆயில் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மாபெரும் மைண்ட் கேம்குள்ள நம்மளை கொண்டு போகுது. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஓபெக், அதாவது ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ், சவுதி, குவைத், யுஏஇ மாதிரியான எண்ணெய் வள நாடுகள் சேர்ந்த ஒரு குழு இது. இப்போ உலகத்துல எண்ணெய்க்கான டிமாண்ட் அதிகமா இருந்து ஒரு விலை குறையுதுன்னு வைங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து பேசி உற்பத்தியை குறைச்சிடுவாங்க. சப்ளை குறைந்தால் ஆட்டோமேட்டிக்கா விலை ஏறிடும்ல. சாமானிய மக்களோட பாக்கெட்டை காலி பண்ற இந்த செட்டப்பை ஆதாரங்கள் ஒரு சட்டப்பூர்வமான மாஃபியான்னு ரொம்பவே காட்டமா விமர்சிக்குது. இது மட்டும் கிடையாது, 1974ல நடந்த ஒரு ரகசிய ஒப்பந்தம் உலக அரசியலே திருப்பி போட்டுச்சு. சவுதி அரேபியா தன்னோட எண்ணெய அமெரிக்கா டாலர்ல மட்டும்தான் விற்கணும்னு, அதுக்கு பதிலா அமெரிக்கா சவுதிக்கு ராணுவ பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஒப்பந்தமாச்சு. இதுதான் பெட்ரோடாலர் சிஸ்டத்தை உருவாக்கி அமெரிக்கா டாலரை உலகத்தோட மாபெரும் கரன்சியா மாத்துச்சு. இந்த சிஸ்டத்தை எதிர்த்ததால தான் லிபியா, ஈராக் மாதிரியான நாடுகள் பெரிய போர்களை சந்திக்க நேரிட்டதுன்னு சோர்சஸ் சொல்றாங்க. நாம இங்க எந்த பக்கமும் சாயல, ஆனா தரவுகள் இதைத்தான் தெளிவா சுட்டிக்காட்டுது. 160 கோடி ரூபாய், இது மாச வருமானம் கிடையாதுங்க. சவுதி அராம்கோ அப்படிங்கிற ஒரு கச்சா எண்ணெய் நிறுவனத்தோட ஒரு நாள் லாபம். ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் மாதிரியான டெக் கம்பெனிகள் தான் பெரிய லாபம் சம்பாதிக்கிறதா நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அந்த கம்பெனிகளையே அசால்ட்டா பீட் பண்ணி உலகத்திலே அதிக லாபம் ஈட்டும் கம்பெனியா சவுதி அராம்கோ தான் இருக்கு. இந்த மாபெரும் செல்வாக்குக்கு பின்னாடி ஒரு இருண்ட பக்கமும் இருக்கு. அந்த அதிர்ச்சியான நிதர்சனத்தை நாம கண்டிப்பா பார்த்தாகணும். பூமிக்கு அடியில ஏகப்பட்ட எண்ணெய் இருந்தா அந்த நாடு அப்படியே ஓவர் நைட்ல ஒரு குபேர நாடா மாறிடும்னு நாம எதிர்பார்ப்போம். ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? நைஜீரியா, வெனிசுலா மாதிரியான நாடுகள்ல கடல் போல எண்ணெய் இருந்தும் மக்கள் கொடிய வறுமையிலையும் ஊழல்லையும் வெளிநாட்டு தலையீடுகளால வர்ற உள்நாட்டு போர்கள்லையும் தான் சிக்கி தவிக்கிறாங்க. இதைத்தான் ரிசோர்ஸ் கர்ஸ்ட், அதாவது வளங்களின் சாபம்னு சொல்றாங்க. முறையா நிர்வகிக்கலனா என்ன வளம் ஒரு நாட்டுக்கே சாபமா மாறிடும். சுற்றுச்சூழல் பக்கமா திரும்பி பார்த்தா நிலைமை